ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஒரு சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பூட்டபிள் பென்ட்ரைவ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பூட்டபிள் பென்ட்ரைவ் வந்து ரெண்டு டைப்பாக பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா கமெண்ட் ப்ராம்ப்ட் மூலிமா பண்ணலாம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ஹெல்ப் மூலிமா பண்ணலாம். பூட்டபிள் பென்ட்ரைவ் பண்ணுறதுக்கு நெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பவர் ஐஎஸ்ஓ நல்லாயிருக்கும், அதை விட்டிங்கன்னா ரஃப்ஸ் சாஃப்ட்வேர் நல்லாயிருக்கும். நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ரஃப் சாஃப்ட்வேர் மூலிமா தான் பண்ணுறேன். ரஃப் சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ஒரு MB தான் வரும், நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். உங்கள்கிட்ட வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் பண்ண முடியாது, என்னோட லேப் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃபோனில் கூட ரஃப் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நானே பூட்டபிள் பென்ட்ரைவ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் ப்ராம்ப்ட் மூலிமா பண்ணலாம். அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இன்னொரு வீடியோவில் நான் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சாஃப்ட்வேர் மூலிமா பூட்டபிள் பென்ட்ரைவ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் டவுன்லோட் பண்ணுறது எப்படி அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். டேரெக்டாக க்ரோமில் போய்க்கிங்க. க்ரோமில் ஏதோ ஒரு உங்கள்கிட்ட எந்த ப்ரௌசர் இருக்கோ அந்த ப்ரௌசர் சர்ச்சில் போயிட்டு நீங்கள் வந்து ரஃப்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ரஃப்ஸு இப்போ வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 3.11 வந்திருக்கு. நீங்கள் ரஃப்ஸு டவுன்லோட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இங்கே வந்துருச்சு, நான் கிளிக் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு லிங்க்லேயே போய்க்கிங்க, அதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. ஃபஸ்ட்டு லிங்க்கில் போய்க்கிங்க, நியூ ரிலீஸ்ன்னு இருக்குது. எப்பயுமே லேட்டஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கங்க. இதுதான் ரஃப்ஸோட வெப்சைட், அஃபிஷியல் வெப்சைட்டு. உங்களுக்கு சாஃப்ட்வேரோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரஃப்ஸ் 3.11 1.1 MBன்னு இருக்கும். அதை வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள். ஒரு கிளிக் பண்ணி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். கிளிக் பண்ணிட்டா இப்போ பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் கிட்ட உங்களுக்கு டவுன்லோட் ஆகுது. இப்போ இதை வந்து நீங்கள் உங்கள் டவுன்லோட்ஸில் போய் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இங்கேருந்தே கண்டுபிடிக்கலாம். நான் உங்களுக்கு டவுன்லோட்ஸில் போயே காட்டுறேன். என்னோடய டவுன்லோட்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் சைட் கார்னரில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 3.11 இந்த சாஃப்ட்வேர் நான் உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் மூவ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்க்டாப்பில் பேஸ்ட் பண்ணிட்டேன், பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணணும். நான் ஆல்ரெடி இன்சர்ட் பண்ணி வச்சுட்டேன். ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 8GB மினிமம் உங்களுக்கு பூட் பண்ணணும். OS இன்ஸ்டால் பண்ணணும்னா மினிமம் உங்களுக்கு 8GB பென்ட்ரைவ் வேணும். இப்போ நான் பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ சாஃப்ட்வேரை ஓப்பன் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். இது வந்து இன்ஸ்டால் ஆகாது, உங்களுக்கு டேரெக்டாக அப்படியே ஷோ ஆகும். அதுவே செலக்ட் பண்ணிக்கிச்சு, பென்ட்ரைவ் வந்து அதுவே செலக்ட் பண்ணிக்கிச்சு டிவைஸை. இங்கே வந்து பூட் செலெக்ஷன், உங்களோட ISO ஃபைல் எங்கே இருக்கோ அங்கே நீங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி உங்களோட ISO ஃபைல் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும். நான் வந்து லோக்கல் டிஸ்க் ஹெச்சில் சாஃப்ட்வேரில் OS அப்படிங்கிற ஃபைலில் வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ராக்ட் ஆன ஃபைலாக இருந்தால் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். நான் ISO ஃபைல் 3 ISO ஃபைல் வச்சுருக்கேன். உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா Windows 7 அல்டிமேட் வச்சுருக்கேன், Windows 10 MPG கேமிங் எடிஷன் XP வச்சுருக்கேன். Windows 7 பண்ணி காட்டலாம், வீடியோ வந்து லென்த் ஆகும் அப்படிங்கிறனால நான் Windows 10 MPB கேமிங் எடிஷன் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OS சைஸும் கம்மியாக வரும். இது நான் உங்களுக்கு சொல்கிற டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ISO ஃபைலை வச்சு நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுவே ஸ்கேன் ஆகி இங்கே பார்த்தீங்கன்னா MPB கேமிங் எடிஷன் ISO ஃபைல் செலக்ட் ஆகிடுச்சு. பூட் செலெக்ஷன் கீழே நீங்கள் வேறு எதுவுமே மாற்றக்கூடாது. கீழே ரெடி அப்படின்னு வந்தோடனே நீங்கள் ஜஸ்ட் ஸ்டார்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு வார்னிங் மெசேஜ் வரும். அதை வந்து ஓகேன்னு கொடுத்துருங்க. அது என்ன வார்னிங்னா உங்கள் பென்ட்ரைவில் இருக்க எல்லா டேட்டாவும் எரேஸ் ஆகும் அப்படின்னு வார்னிங் கேட்கும். நீங்கள் ஓகே அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் பென்ட்ரைவ் வந்து எரேஸ் ஆகிடும். மெயினாக வந்து உங்கள் பென்ட்ரைவில் ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஃபைல் இருந்தால் மறக்காமல் உங்களோட சிஸ்டமில் மூவ் பண்ணிங்க. இது ஆக நம்ம ஒன்று சொல்கிறோம், உங்களுக்கு கேம் மட்டும்தான் விளையாடுவேன், எனக்கு மற்றபடி பணம் அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு கேம் மெயினாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த Windows 10 MPB கேமிங் எடிஷன் வந்து நீங்கள் டைப் பண்ணலாம். உங்களுக்கு இந்த ISO ஃபைல் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரியணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை பற்றி ஒரு வீடியோ பண்ணலாம். மெயினாக வந்து இப்போ நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் கார்னரில் வந்து என்னோடய வீடியோ வர்றது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அந்த கார்னரில் என்னோடய வீடியோ வரதை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டேரெக்டாக விண்டோ இது மட்டும் வர மாதிரி பண்ணலாம். உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக நான் மாற்றிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா காப்பிங் ISO ஃபைல் 99.6% வந்துருச்சு. உங்களுக்கு 100% வர முடியும், வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் ரெடி வந்துச்சு. நீங்கள் மறுபடியும் ஸ்டார்ட் கொடுத்துடாதீங்க, நானே நிறைய தடவை மறந்தாப்பில் ஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஜஸ்ட் க்ளோஸ் மட்டும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பென்ட்ரைவில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து OS வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருக்கும். நிறைய பேருக்கு தெரியும் அந்த டிஸ்க்கு இமேஜ் வந்து சேஞ்ச் ஆகும். நான் எப்படின்னு காட்டுறேன். இப்போ உங்கள் பென்ட்ரைவ் வந்து சேஃப் ரிமூவ் பண்ணிட்டு
மறுபடியும் உங்கள் பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் உங்கள் பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த இமேஜ் மாறி இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா MPB கேமர் எலகண்ட் எடிஷன் அந்த சாஃப்ட்வேர் ஓஎஸோட பேரையே வந்து அது வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ISO ஃபைல் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு ISO ஃபைல் டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ISO ஃபைல் எப்படி ஈஸியாக டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம Windows 10 வந்து அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து மைக்ரோசாஃப்ட் வெப்சைட்லேருந்து Windows 10 லேட்டஸ்ட் எடிஷன் இந்த மே 2020 டவுன்லோட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற வீடியோ போடலாமா வேணாமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை வச்சு தான் அந்த வீடியோ பண்ணலாமா வேணாமா அப்படின்னு நான் டிசைட் பண்ணுவேன். Windows 10 உங்களுக்கு ISO ஃபைல் அதுவும் அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக இந்த மெத்தடை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக வந்து நீங்கள் bootable pendrive வந்து பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இது ஷேர் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய்.